மனக்குழப்பத்தில் வாழும் அர்ஜுன். சென்னையில் வாழும் அர்ஜுன் தினமும் மன அழுத்தத்தில் தவித்தான். எது சரி, எது தவறு என்ற கேள்வி அவனை தினமும் துரத்தியது. அர்ஜுன், என் வாழ்க்கைக்கு ஏன் அமைதி இல்லை? ஞானம் கூறும் முதியவர். ஒருநாள் கோவிலில் ஒரு முதிய சந்நியாசியை அர்ஜுன் சந்தித்தான். அவரின் கண்களில் ஆழமான அமைதி தெரிந்தது. சந்நியாசி, உன்னை அறிய வேண்டுமா? முதலில் இறைவனை அறிந்து கொள்யூட். பகவத்கீதையின் பாதை. அந்த இரவு அர்ஜுன் பகவத்கீதை மற்றும் சிவபுராணம் படிக்கத் தொடங்கினான். நற்குணங்களும் தீய குணங்களும் அவனுக்குள் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அர்ஜுன், தவறு உலகத்தில் இல்லை, என்னுள் இருக்கிறது யூட். தியானத்தின் தொடக்கம். அவன் கண்களை மூடி இரு புருவங்களுக்கு நடுவில் சிறு நட்சத்திரம் போல ஒளியை கற்பனை செய்தான். அந்த ஒளி மெதுவாக அவன் ஆத்மாவாக மாறியது. அர்ஜுன், இந்த ஒளிதானா என் உண்மையான நான்? சூட்சமலோக பயணம். அர்ஜுனன் மனம் ஸ்தூல உலகத்தை விட்டு சூட்சமலோகத்திற்குள் நுழைந்தது. அங்கு பேரொளியாய் இறைவன் தோன்றினார். இறைவன், நீ தேடும் பதில் உன் உள்ளத்தில்தான் யூட். சோதனை மற்றும் இருள். அவனுக்குள் இருந்த கோபம், பேராசை, போய் ஆகியவை கருமேகமாக எழுந்தன. அவை அர்ஜுனை கீழே இழுக்க முயன்றன. இருள் குரல், நீ ஒருபோதும் மாற மாட்டாய். அர்ஜுன், இறைவா, எனக்கு வழிகாட்டு. அதிசய தரிசனம். அந்த நேரத்தில் அர்ஜுனின் நெற்றியில் இருந்த ஒளி பெரிதாக வெடித்தது. இறைவனின் திருநாதம் முழங்க இருள் முழுவதும் மறைந்தது. இறைவன், தியானம் செய்த மனதில் இருள் நிலைக்காதியும். அமைதியின் பிறப்பு. அடுத்த நாள் அர்ஜுனின் முகத்தில் புதிய அமைதி தெரிந்தது. அவன் தினமும் தியானம் செய்து பிறருக்கும் நல்லதை போதிக்க ஆரம்பித்தான். அர்ஜுன், இறைவனை உணர்ந்தபோது என்னையே கண்டுபிடித்தேன் யூட். இறைவனை அறிந்தவன் தன்னுள் இருக்கும் உண்மையையும் அறிந்து கொள்கிறான் யூட். தியானம் மனதை அமைதியாக்கும். அமைதி வாழ்க்கையை இனிமையாக்கும் யூட்.